Hello students, let's continue with Civil Procedure Code lecture 25. In our last lecture, we saw till rule 12 of order 9. So today we will continue with rule 13 and rule 13, setting aside decree ex parte against defendants. In any case in which a decree is passed ex parte against a defendant, he may apply to the court by which the decree was passed for an order to set it aside, and if he satisfies the court that the summons was not duly served or that he was prevented by any sufficient cause from appearing when the suit was called on for hearing, the court shall make an order setting aside the decree as against him upon such terms as to cause payment into court or otherwise as it thinks fit, and shall appoint a day for proceeding with the suit. எதிர்த்தரப்பினர் இல்லாமலேயே செய்யப்பட்ட பிரதிவாதிகளுக்கு எதிரான தீர்ப்பாணையை ரத்து செய்தல். எதிர்த்தரப்பினர் இல்லாமலேயே ஒரு பிரதிவாதிக்கு எதிராக ஒரு தீர்ப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிற வழக்கு எதிலும் தீர்ப்பாணையை பிறப்பித்த நீதிமன்றத்துக்கு அதை ரத்து செய்ய கட்டளையிடுவதற்காக எதிர்த்தரப்பினர் விண்ணப்பம் செய்யலாம். அழைப்பாணை உரியவாறு செய்யப்படவில்லை அல்லது உரிமை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் போதுமான காரணம் எதனாலும் முன்னிலையாகாமல் தடுக்கப்பட்டார் என்று நீதிமன்றத்தை அவர் திருப்தி செய்வாரானால் அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பாணையை செலவு தொகைகளுடனோ செலவு தொகை இல்லாமலோ ரத்து செய்து நீதிமன்றம் கட்டளை பிறப்பிக்கும் மற்றும் வழக்கை மேற்கொண்டு நடத்துவதற்காக ஒரு தேதியை நிர்ணயிக்கும். ஸோ இப்போ ரூல் 13ல எக்ஸ் பார்ட்டி டிக்ரி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன அப்படின்றது, டிஃபெண்டன்ஸ் என்ன recourse of action எடுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ we have already dealt under order 9 rule 7 how to set aside the எக்ஸ் பார்ட்டி order. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எக்ஸ் பார்ட்டி டிக்ரி, அதாவது ஃபுல் ஜட்மெண்டே. ஓகே, எக்ஸ் பார்ட்டி எவிடன்ஸ் முடிஞ்சு ஜட்மெண்டே வெளியில வந்தது. ஓகே, ஸோ இதை வந்துட்டு எப்படி செட் அசைட் பண்றது அப்படின்னா, டிஃபெண்டன்ட் கேன் அப்ளை பிஃபோர் தி கோர்ட், ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் ஸ்டேட்டிங் தட் அவங்களுக்கு ப்ராப்பரா சம்மன் சர்வ் ஆகல. ஓகேவா? அது அப்படி இல்லைன்னா ஆன் தி டேட் ஆஃப் ஹியரிங் வாஸ் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் டியூ டு சம் ஜென்யூன் ரீசன், ஏதோ ஒரு ஜென்யூன் ரீசன்னால ஒரு சஃபிஷியன்ட் காஸ் இருக்கு, அதனால ஹி வாஸ் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் தி ஹியரிங் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டை கன்வின்ஸ் பண்றாங்க அப்படின்னா தி கேஸ் கேன் பி டேக்கன் இன் டு ஃபைல் அண்ட் ஃபிக்ஸ் ஃபார் another date. ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் பார்ட்டி டிகிரி ஃபைல் பண்ணி எக்ஸ் பார்ட்டி டிகிரி ஆகி within 30 days you have to file this set aside ex parte petition. ஓகேவா? ஆனா அந்த 30 days குள்ள ஃபைல் பண்ணனா you have to file another petition along with this order 9 rule 13. என்னன்னு பாத்தீங்கன்னா section 5 application limitation act to condone the delay. 30 daysக்கு மேல எவ்வளவு நாள் டிலே ஆகுதோ அந்த டேஸை வந்துட்டு கண்டோன் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம். only if that petition is allowed, this order 9 rule 13 will be taken up for hearing. Okay, so if the defendant is able to convince the court that the summon was not duly served to the defendant, and another reason is even after receiving summon, the defendant was not able to appear before the court because of some sufficient cause, ஏதோ reason இருக்குது அப்படின்ற பட்சத்துல court can accept the plea and can take the case into file and fix another date for proceeding, provided that where the decree is of such a nature that it cannot be set aside as against such defendant only, it may be set aside as against all or any of the other defendants also. வரம்புரையாக அத்தகைய பிரதிவாதியை பொறுத்தமட்டில் ரத்து செய்யப்பட முடியாத அத்தகைய தன்மையதாக அந்த தீர்ப்பாணை இருக்கும்போது மற்ற பிரதிவாதிகள் அனைவரையும் பொறுத்தோ அவர்களில் எவரையும் பொறுத்தோ கூட அந்த தீர்ப்பாணையை ரத்து செய்யலாம். சப்போஸ் அந்த டிகிரியை வந்துட்டு எக்ஸ் பார்ட்டி டிகிரி அவங்கள மட்டும் பேஸ் பண்ணி பண்ண முடியாது, எல்லாரையும் பேஸ் பண்ணி பண்ற மாதிரி இருந்தா கூட, செட் அசைட் பண்ற மாதிரி இருந்தா கூட, based on this situation the set aside the ex parte decree can be set aside even against all the defendants, provided further that no court shall set aside a decree passed ex parte merely on the ground that there has been an irregularity in the service of summons if it is satisfied that the defendant had notice of the date of hearing and had sufficient time to appear and answer the plaintiff's claim. மேலும் வரம்புரையாக விசாரணை தேதி பற்றி பிரதிவாதிக்கு தகவல் கிடைத்திருந்தும்
கிடைத்திருந்தது என்றும் வாதியின் கோரிக்கைக்கு முன்னிலையாகி பதில் கூற அவருக்கு போதுமான அவகாசம் இருந்தது என்றும் நீதிமன்றம் திருப்தி கொண்டால் எதிர்த்தரப்பினர் இல்லாமலேயே பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பாணையை நீதிமன்றம் ரத்து செய்யாது. அழைப்பாணையை சார்பு செய்வதில் முறைகேடு நடந்திருக்கிறது என்ற காரணத்தினால் மட்டும் ரத்து செய்தல் கூடாது. அதாவது if the court comes to conclusion that the defendant knew about the date of hearing, but irrespective of that, he did appear stating that there is some irregularity in the service of summons. அதாவது அவங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் தெரியும் என்னைக்கு வந்துட்டு டேட்ல கேஸ் வருது அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். பட் நோட்டீஸ் ப்ராப்பரா சர்வ் பண்ணல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க கோர்ட்டுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஆர்டர் 9/213 அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. ஏன்னா திஸ் இஸ் நாட் a valid cause. ஏன்னா they know about the case being heard on that particular date. irrespective of that ஒரு irregularity இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராம இருக்கிறது தப்பு. ஸோ இந்த மாதிரி irregularity எப்ப வரும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஓகேவா? சப்போஸ் if you are sending the summons, okay, it reaches the party, okay, but only it reaches the day before the hearing. Okay, அன்னைக்கு நாளுக்கு முன்னாடியோ இல்லைன்னா அடுத்த நாளோ போய் ரீச் ஆகுது. ஓகே, ஸோ டேட் ஆஃப் ஹியரிங் முடிஞ்சு போயிட்டு தி டிஃபெண்டன்ட் வாஸ் நாட் ஏபிள் டு அட்டெண்ட். ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் ஆகி இந்த கோர்ட்ல இருக்குன்றத உடனே தே வில் சார்ட் இட் அவுட் வித் அன் அட்வொகேட் ஆர் டைரக்ட்லி இருக்கணும். ஸோ அவங்களுக்கு அடுத்த ஹியரிங் டேட் என்னன்றது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தெரியும். பட் irrespective of that அதுக்கப்புறம் அவங்களுக்கு அனுப்புற சம்மன் ப்ராப்பரா சர்வ் ஆகலன்ற ஒரு ரீசனை சொல்லிட்டு அவங்க அப்பியர் ஆகாம இருக்கிறாங்க அப்படின்னா அதை ப்ராப்பர் ஜென்யூன் ரீசனா எடுக்க முடியாது. ஓகேங்களா? எக்ஸ்பிளனேஷன். Where there has been an appeal against the decree passed ex parte under this rule and the appeal has been disposed of on any ground other than the ground that the appellant has withdrawn the appeal, no application shall lie under this rule for setting aside that ex parte decree. இந்த விதியின்படி எதிர்த்தரப்பினர் இல்லாமலேயே பிறப்பிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாணைக்கு எதிராக ஒரு மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்து அந்த மேல்முறையீட்டாளர் மேல்முறையீட்டை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்ற காரணம் அல்லாத பிற காரணம் எதன் பேரிலும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற போது எதிர்த்தரப்பினர் இல்லாமலேயே பிறப்பிக்கப்பட்ட அந்த தீர்ப்பாணைகளை ரத்து செய்வதற்காக இந்த விதியின்படி விண்ணப்பம் எதையும் செய்தல் கூடாது. இந்த ரூலுக்கு இந்த டிகிரி எக்ஸ்பார்ட்டி டிகிரி வந்ததுக்கு அப்புறம் அப்பீல் பண்றாங்க. அந்த அப்பீல வித்ட்ராயல் அப்படின்ற ஒரு ரீசனை தவிர வேற எந்த ஒரு ரீசனுக்காகவும் திருப்பியும் ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண அண்ட் அப்பீல் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட், அதாவது ஓவர், வேற ஏதாவது ரீசன்ல வித்ட்ரான் அப்படின்றது மட்டும் இல்லாம கண்டெஸ்ட் பண்ணியோ இல்ல எக்ஸ்பார்ட்டியோ ஏதோ ஒன்று அது முடிஞ்சிடுது அப்படின்னா no further application can be made against this ex parte decree. ஏன்னா இந்த ex parte decree மேல தான் அப்பீல் போய் அந்த அப்பீலும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ இந்த ரூல் 13 பேஸ் பண்ணி நம்ம நிறைய கேஸ் லாஸ் பார்க்க போறோம். First, Vijay Singh versus Shanti Devi 2017. Ex parte decree can be set aside on two grounds only. That is, where summons was not duly served on defendant and where defendant was prevented by sufficient cause from appearing when suit was called out. அதாவது ரெண்டு காரணத்துக்காக தான் எக்ஸ் பார்ட்டி டிகிரி பாஸ் பண்ண முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது செட் அசைட் பண்ண முடியும். எக்ஸ் பார்ட்டி டிகிரி பாஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒன்லி ஃபார் டூ ரீசன்ஸ் இட் கேன் பி செட் அசைட். என்ன ரீசன் அப்படின்னா, சம்மன்ஸ் ப்ராப்பரா டிபெண்டன்ட் ரீச் ஆகல அப்படின்ற ஒரு ரீசன். இன்னொன்று வந்துட்டு ரீச் ஆகியும் he was prevented from appearing. ஏதாவது ஒரு வேல்யூபிளான ரீசன் சஃபிஷியன்ட் காஸ்னால he was not able to appear. For example, ஆக்சிடென்டா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஒரு டெத்தா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களால டைரக்டா அப்பியர் ஆக முடியல அப்படின்ற ஒரு ரீசன் இருக்குன்னா, for those reasons the petition can be set, the order decree can be set aside. இல்லைன்னா வேற எதுலையுமே பண்ண முடியாது, வேற எந்த ரீசனுக்காகவும் செட் அசைட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. பஜன் சிங் அரோரா versus 14th additional judge. The remedy under order 9/213 is not barred on the ground of improper and invalid service of summons. So வெறும் இன்வேலிட் சம்மன் இம்ப்ராப்பரா இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த ரெமடியை வந்து பார் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், சுஷில் குமார் சபர்வால் வர்சஸ் குர்பிரீத் சிங் 2002 கேஸ். It has been held that the knowledge of pendency of eviction suit cannot be equated with knowledge of date of hearing. அதாவது ஒரு சூட் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுக்கோ அந்த சூட் அந்த தேதியில வருது அப்படின்றதுக்கோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? எனக்கு சூட் ஒன்று ஃபைல் பண்ணிருக்காங்கன்றது தெரியும், பட் என்ன தேதியில வருதுன்றது தெரியாது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் ரெண்டு நாலேஜும் ஒன்னா சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க.
Babia Devi versus Permanent Prasad Yadav, 1997 case, where the facts and evidence of process server revealed that the person refused to put her sign or thumb impression on summon when they were handed to her, and she also refused to acknowledge the registered service. The situation is indicative of refusal to accept the service. Ex parte decree was rightly passed. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா facts and evidence of process server, அதாவது கோர்ட்ல அமீனாவோ இல்ல கோர்ட் ஆபீசரோ போய் நோட்டீஸ் சர்வ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க she refused to affix, அவங்க சைன் பண்ண மறுத்துடுறாங்க என்டார்ஸ்மெண்ட்ல. ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பும் போது அக்னாலேஜ்மெண்ட்ல அவங்க சைன் பண்ணல, அந்த வாங்க மறுத்துடுறாங்க. ஸோ இட்ஸ் கிளியர்லி இண்டிகேட்டிவ் தட் அவங்க அந்த சம்மன்ஸ் வாங்கத்துல இருந்து எவேட் பண்றாங்க, வாண்டடாவே வந்துட்டு அவாய்ட் பண்றாங்க அப்படின்றது when we enquired the court officer அது தெரியுது. ஸோ அதனால இந்த எக்ஸ்பார்ட்டி டிகிரி கரெக்டா தான் பாஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த கேஸ் எதுக்காக ஃபைல் பண்றாங்கன்னா சம்மன் ப்ராப்பரா சர்வ் பண்ணல, அதனாலதான் எங்களால கோர்ட்டுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் பண்ண சொல்லி கேட்கறாங்க எக்ஸ்பார்ட்டி டிகிரி. பட் இங்க ப்ராப்பரா சர்வ் பண்ணி அவங்க வந்து எவேட் பண்ணிருக்காங்க வித்வுட் ரிசீவிங் தி சம்மன்ஸ். அதனால அந்த எக்ஸ்பார்ட்டி டிகிரி கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. சுஷில் குமார் சபர்வால் வர்சஸ் குர்பிரீத் சிங், 2002 case. It was held by the Supreme Court that non-service of summons is the ground for setting aside an ex parte decree. அதாவது சம்மனை சர்வீஸ் பண்ணல அப்படின்றது, சர்வீஸ் ஆஃப் சம்மன் கம்ப்ளீட் ஆகல அப்படின்றது ஒரு எக்ஸ் பார்ட்டி டிகிரியை செட்டில் பண்றதுக்கான வேலிட் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Parimal versus Veena. The expression sufficient cause is the cause for which defendant could not be blamed for his absence. இதுல பாருங்க sufficient cause அப்படின்றதுனா என்ன அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. டெஃபினிஷன் எதுவுமே எந்த கோர்ட்லயுமே sufficient cause கொடுத்துக்க மாட்டாங்க. because it differs from one case to another. so உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் போதுமான காரணமா இருக்கலாம், எனக்கு ஒரு விஷயம் போதுமான காரணமா இருக்கலாம். அதனால இதுல என்ன சொல்றாங்கன்னா எந்த காரணத்துக்காக டிஃபெண்டன்ட்டை நீங்க பிளேம் பண்ண முடியாதோ அந்த காரணம் வந்து போதுமான காரணமா கருதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் காகேஷ் சந்திரா வர்சஸ் சந்திரகாந்தா பருவா, 1952 4 கேஸ். இதுல வந்து கண்டிஷன் சொல்றாங்க. The following are some of the classes of cases in which the decree cannot be set aside only as against the defendant applying without setting it aside as against the other defendants also. அதாவது இப்போ 3 கண்டிஷன் சொல்ல பாருங்க, 4 கண்டிஷன். அந்த 4 கண்டிஷன்ல வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, if you are filing a petition to set aside the decree, அது எந்த டிஃபெண்டன்ட் ஃபைல் பண்றாங்களோ அவங்களுக்காக மட்டும் அது செட் அசைட் பண்ண முடியாது. the order set aside should also be effected against all the defendants. okay, ஒரு டிஃபெண்டன்ட் அகைன்ஸ்ட் மட்டும் பண்ண முடியாது, எல்லா டிஃபெண்டன்ட்ஸ்க்கும் சேர்ந்துக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சோ அது எந்த மாதிரி நேரங்கள்னு பாத்தீங்கன்னா, where the decree is joint and indivisible, அதாவது ஃபுல் டிகிரியா இருக்கு, அதை வந்து பிரிக்க முடியாது. where the decree proceeds on a ground common to all the defendants. so எல்லா டிஃபெண்டன்ட்ஸ்க்கும் காமனான ஒரு காரணம், காமனான விஷயம் இருக்கும்போது where it is necessary that the whole decree should be reopened in the interest of justice, or in other words where the relief which the applicant is entitled to cannot effectively be given except by setting aside the decree against the other defendants also. இப்போ அந்த டிகிரியை செட் அசைட் பண்ணல அப்படின்னா, ப்ராப்பரா பண்ணனா ப்ராப்பரான ஜஸ்டிஸ் டெலிவர் பண்ண முடியாது எல்லாருக்கும் அப்படின்னா அந்த நேரத்துல அது ரீஓபன் பண்ணுவாங்க. when the suit would result in two inconsistent decrees if the ex parte decree be not set aside against the other defendants also. அதாவது இப்போ எந்த பார்ட்டிஸ்ல இப்ப 4 பார்ட்டிஸ் இருக்காங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் செட் அசைட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப இவங்களுக்கு தனியா ஆர்டர் மத்தவங்களுக்கு தனியா ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அது வந்து 2 சூட்டா மாறி போற மாதிரி இருக்கும். அதனால அதாவது வந்து இதுக்கும் அதுக்கும் வந்து கொஞ்சம் கூட கன்சிஸ்டன்சியே இருக்காது, மாறி மாறி வரா மாதிரி இருக்கும். இவங்களோட பலனை, அதாவது இப்ப பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க செட்டில்மென்ட் பெட்டிஷன், அவங்களோட பலனை அனுபவிக்கணும்னா டிபெண்டன்ஸ், அதாவது மத்த டிபெண்டன்ஸ்க்கும் சேர்த்தாப்புல ஆர்டர் கொடுத்தாதான் முடியும். அவங்களுக்கு கான்ட்ராடிக்டரி ஆர்டர் இருந்ததுன்னா இவரால இவரோட பலனை அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னா, ஸோ எல்லாருக்கும் அகேன்ஸ்டா அந்த டிகிரி வந்துட்டு செட்டில்மென்ட் பண்ணிடுவாங்க. In a case, 2 persons were not served notices in this suit. ஒரு கேஸ்ல 2 பேருக்கு 2 டிஃபெண்டன்ட்ஸ்க்கு வந்துட்டு நோட்டீஸ் சர்வ் பண்ணல. டிகிரி வாஸ் பாஸ்ட் ex parte against them without giving them notice of the suit. அவங்களுக்கு ex parte டிகிரியும் பாஸ் பண்ணிடுறாங்க. In law, therefore there is no decree against them. So சட்டப்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு டிகிரியும் கிடையாது, ஏன்னா அவங்க நோட்டீஸே சர்வ் பண்ணல, அவங்க பார்ட்டியாவே வரல. In the appeal also they were not served. அப்பீல்லையும் வந்துட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணல. There is no bar for an application by them before the trial court under this rule to set aside the ex parte decree against them. So இப்ப அப்பீல்கே போனதுக்கு அப்புறம், ஜெனரலா இதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னு பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, அப்பீல் போனதுக்கு அப்புறம் ஆர்டர் 9 ரூல் 13 யூஸ் பண்ண முடியாது, இங்க ட்ரையல் கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் இங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக நோட்டீஸே சர்வ் ஆகல, அப்பீலையும் சர்வ் ஆகல அப்படின்றபோது அவங்க அதுக்கு பார்ட்டிஸே கிடையாது.
அதனால அவங்க ட்ரையல் கோர்ட்லயே ஆர்டர் 9/13 பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். ஓகே, we plead that the decree was joint and indivisible and as such it could not be set aside in part cannot be sustained. இந்த அவங்க கேட்டிருக்க ப்ளீடிங் வந்துட்டு அந்த பிளைண்டிஃபோ அப்ளிகேண்டோ கேட்டிருக்க விஷயம் வந்துட்டு பிரிக்க முடியாதது. ஸோ பிரிச்சு பண்ண முடியாது. ஒரு சைடை வந்து செட் அசைட் பண்றதுன்னா ஃபுல்லா அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற ஆர்குமெண்ட் எல்லாம் புட் பண்ண முடியாது. ஏன்னா நெசசரி பார்ட்டிஸ் 2 பேரை வந்துட்டு அவங்க விட்டுருக்காங்க. ஸோ அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு அப்பீல் போயிட்டே இருந்தீங்கன்னா no use. Okay, Vijay Singh versus Shanti Devi. An ex parte decree is a valid decree. It has the same force as a decree passed on contest. As long as such decree is not recalled or set aside, it is legal and binding upon parties concerned. So ஒரு நார்மல் கண்டெஸ்ட் டிகிரி, அதாவது பிளெயின்டிஃப் டிபெண்டன்ட் எல்லாருமே வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணி ப்ராப்பரா வாங்குற ஒரு ஆர்டருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் வந்துட்டு ஒரு எக்ஸ் பார்ட்டி டிகிரிக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ் பார்ட்டி டிகிரியை அன்லஸ் அதை வந்துட்டு செட் அசைட் பண்ணல அப்படின்னா, செட் அசைட் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த கடைசியா பாஸ் பண்ணப்பட்ட இந்த எக்ஸ் பார்ட்டி டிகிரி தான் வந்துட்டு will be binding on the parties. அது வந்து ஃபைனல் தான். நெக்ஸ்ட், நீர்ஜா ரிலேட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் versus ஜங்லு 2018 case. A suit for specific performance was decreed in favor of Wendy. Summons issued through bailiff returned unserved on account of party relocating to different place. வேற ஒரு இடத்துக்கு அவங்க வந்து இடம்பெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்றதுனால அந்த நோட்டீஸை வந்து சர்வ் பண்ண முடியல சம்மன். The copy of summons not affixed on conspicuous part of house of Wendy where he last resided. So அந்த சம்மன் காப்பியவும் அவங்க வந்துட்டு தென்படுற மாதிரி இடத்துல ப்ராப்பரா ஒட்டல. Service of summons affected by publication in the newspaper in breach of provision of Rule 17. Rule 17ல substituted service பத்தி நம்ம படிச்சிருந்தோம். அதாவது நியூஸ் பேப்பர்ல பப்ளிகேஷன் கொடுக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரூல்ஸையும் அவங்க வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல. It was held that issuance of summons through substitution service was erroneous and therefore ex parte decree was liable to be set aside. So notificationல கொடுத்தது கூட வந்து தப்பா இருந்தது அப்படின்ற காரணத்தால அந்த எக்ஸ் பார்ட்டி டிகிரியை செட் அசைட் பண்ணலாம். இட்ஸ் வேலிட் கிரவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதே கேஸ்ல இன்னொரு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, both the remedies of filing of an appeal and an application to set aside ex parte decree cannot be taken up simultaneously. Right to appeal is not taken away by filing application under order 9 rule 13. அதாவது அப்பீலும் செட் அசைட் எக்ஸ் பார்ட்டி பெட்டிஷனும் ஒரே நேரத்துல ஹியர் பண்ண முடியாது. ஆர்டர் 9 ரூல் 13 ஃபைல் பண்றதுனால அப்பீல வந்துட்டு அப்பீல் பண்ணக்கூடிய ரைட் வந்து கேன்சல் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. Plasto Pack Mumbai versus Ratnakar Bank Limited 2001 case. A suit was filed by the bank for recovery of some advance to the defendant who was trying to negotiate with the bank with a reasonable and bona fide offer. இதுல பாத்தீங்கன்னா ரெக்கவரி ஆஃப் அமௌண்ட் பேங்க்குக்கும் இண்டிவிஜுவலுக்கும் நடுவுல ஸோ ஆஃபர் அத செட்டில்மெண்ட் டாக்ஸ் வந்து நடுவுல போயிட்டு இருக்குது. ஓகேவா? The circumstances brought to the notice of bank by him were also capable of evoking sympathy from bank. பேங்கே வந்து பரிதாபப்பட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ற நிலைமையில இருக்காங்க. The offer made by the defendant was also not turned down by the bank and so the defendant was justifiably hopeful of entering into a settlement. So நான் இந்த அமௌண்ட்டோட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபர் பண்ண அந்த இண்டிவிஜுவல் ஆஃபர் பண்ண அமௌண்ட்டையும் பேங்க் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. ஸோ ஹி வாஸ் அண்டர் தி ஹோப் தட் கண்டிப்பா ஒரு அக்ரிமெண்ட் செட்டில்மெண்ட் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டிவிஜுவல் பிலீவ் பண்றாங்க. ஓகே, the ex parte decree passed against the defendant is liable to be set aside. So இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ex parte decree பாஸ் பண்ணிடுறாங்க. So ex parte decreeனா பேங்க் தான் ஃபேவரா போகுது. ஓகே, ஆல்ரெடி நான் கஷ்டப்பட்டு பேசி ஏதோ குறைச்சி வச்சிருக்கிறேன். இந்த நேரத்துல போய் பேங்க்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற நிலைமையில இருக்காங்க. இந்த நேரத்துல போய் எக்ஸ் பார்ட்டி டிகிரி பாஸ் பண்ணினா திருப்பி ஒரிஜினல் ஸ்டேஜ்க்கே போயிடாதா? என்னோட ரைட் ஃபுல்லா வந்துட்டு போயிடும் இல்லையா? அதனால இட் இஸ் வேலிட் கிரவுண்ட் டு செட் அசைட் தி டிகிரி அப்படின்றாங்க. ஓகே, Yellava versus Shantava 1997 case, where the husband dies after obtaining an ex parte divorce decree against his wife. The aggrieved wife can file application for setting aside ex parte decree even though the husband might have died prior to moving of application or during pendency of application. Legal heirs of deceased husband can be brought on record as opponents or respondents in such proceedings. So இப்போ வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் எக்ஸ் பார்ட்டி டிகிரியோட இறந்துடுறாரு, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு, எக்ஸ் பார்ட்டி டிகிரி வாங்குறாங்க, இறந்துடுறாங்க. ஸோ இந்த நேரத்துல அந்த டிகிரியை செட் அசைட் பண்ண சொல்லி ஒய்ஃப் ஃபைல் பண்ணலாம். அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு லீகல் ஹைஸா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள வந்துட்டு இம்ப்ளீட் பண்ணிக்கலாம். Prahlad Singh versus Sukhdev Singh, where an ex parte decree was set aside on finding that the landlord had agreed to withdraw the petition.
The continuance of eviction petition thereafter by disregarding the finding recorded in the proceedings for setting aside of ex parte decree is illegal. The finding that the landlord had agreed to withdraw the suit and receive the rent from the tenant was a finding which was binding on the landlord and later stages of the proceedings. ஸோ இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு எக்ஸ்பார்ட்டி டிகிரி பாஸ் பண்ணிருக்காங்க. அதை எதை பேஸ் பண்ணி செட்டில்சைட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லேண்ட்லார்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகே நான் இந்த சூட்டை வந்துட்டு வித்ட்ரா பண்ணிடுறேன், டெனன்சி கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் வாஸ் அ கேஸ் ஃபார் எவிக்ஷன். ஓகேவா பண்றாங்க. பட் லேட்டரா அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்காம கேஸை வந்து ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்கிறாருன்னா தட் கேனாட் பி டன். ஏன்னா செட்டில்சைட் பெடிஷன்ல என்ன ப்ரொசீடிங் என்ன சொன்னிருந்தாங்களோ அது வந்து இட் இஸ் ஃபுல்லி பைண்டிங் ஓவர் தி கேஸ். ஃபர்தரா என்ன ஸ்டேஜ் இருந்தாலும் அது வந்து பைண்டிங் தான். Kuldeep Kumar Lal versus Suman Rani. In a case in which an application under Order 9 Rule 13 of CPC has been filed, no party to the decree is entitled to lawfully marry again unless that application has been dismissed. That means during pendency of the application, neither of the parties is entitled to marry again. அதாவது ஒரு எக்ஸ் பார்ட்டி டிகிரி ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்துல பெண்டிங் நான் ஆர்டர் 9 ரூல் 13 இன்னொரு ஸ்பௌஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ ஹஸ்பண்ட் எக்ஸ் பார்ட்டி டிகிரி வாங்கிட்டாங்கன்னா ஒய்ஃப் வந்து ஆர்டர் 9 ரூல் 13 ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அந்த பெட்டிஷன் பெண்டிங்ல இருக்கும்போது ஹஸ்பண்ட் கேனாட் ரீமேரி. அந்த பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இது பண்ண ரீமேரி பண்ண முடியும். ஓகேவா பெட்டிஷன் பெண்டன்சில இருக்கும்போது பண்ண முடியாது. ஸோ எதுக்காக இதுன்னு பாத்தீங்கன்னா சும்மா ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு ப்ராப்பரா நோட்டீஸே சர்வ் பண்ணாம இவங்க பாட்டுக்கு ஒரு எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் வாங்கிடுவாங்க, உடனே மேரேஜும் பண்ணிட்டாங்கன்னா தி ஸ்பௌஸ் அதர் ஸ்பௌஸ் வில் பி புட் டு ஹெவி லாஸ். இல்லையா டிவோர்ஸும் உங்களுக்கு ப்ராப்பரா இருக்காது, எக்ஸ் பார்ட்டி டிகிரியா இருக்கும், அவங்களோட சைடு கிளியர் பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க அதே சமயத்துல வில் பி என்ஜாயிங் ஆல் தி பெனிஃபிட்ஸ். அதெல்லாம் ஸ்ட்ரக் டவுன் பண்றதுக்காக தான் when order 9 rule 13 is filed is pendent is in pendency that the remarriage cannot be done. The effect of setting aside an ex parte decree is to restore the parties to the position they previously occupied. So ஒரு ex parte decree இருக்கு, அந்த ex parte decree நம்ம set aside பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகாம அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகாம என்ன ஸ்டேஜ் இருந்ததோ அந்த ஸ்டேஜுக்கு திருப்பி போயிடும். ஓகேவா சோ வேற எந்த சேஞ்சஸுமே இருக்காது. Next, Basant Singh versus Roman Catholic Mission. The publication of substituted service in a local diary which was not ordered by the court is a mere irregularity and an ex parte decree cannot be set aside on ground of such an irregularity. அதாவது ஒரு நியூஸ் பேப்பர்ல சொல்லியிருக்காங்க இந்த கேஸ் இந்த இதுல ஆர்டர் பப்ளிகேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வேற ஒரு பப்ளிகேஷன்ல வேற ஒரு நியூஸ் பேப்பர்ல பப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இந்த எக்ஸ் பார்ட்டி டிகிரியை செட் அசைட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு irregularity தான். பப்ளிகேஷன் அப்படின்றது கொடுக்கணும், ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்ல கொடுக்கணும். அந்த நியூஸ் பேப்பர்ல அவங்க பாக்குறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து cannot be done. அண்ட் ஜட்ஜு கொடுத்த நியூஸ் பேப்பர்ல கொடுக்காம வேற நியூஸ் பேப்பர்ல கொடுத்தாங்கன்றது வந்து ஒரு irregularity தானே தவிர இட்ஸ் நாட் இல்லீகல். அதனால அதை பேஸ் பண்ணி அந்த காரணத்துக்காக மட்டுமே ஒரு செட் அசைட் பெட்டிஷனை என்கேஜ் பண்ண முடியாது, ஆர்டரை செட் அசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. Rabindra Singh versus Financial Commission 2008. A defendant in a suit has more than one remedy as regards setting aside of an ex parte decree. He can file an application for setting aside the ex parte decree, can file a suit stating that service of notice was fraudulently suppressed, can prefer an appeal and file an application for review. ஸோ இப்போ டிபெண்டன்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு எக்ஸ் பார்ட்டி டிகிரி பாஸ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ரீகோர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் செட் அசைட் எக்ஸ் பார்ட்டி டிகிரி பெட்டிஷன் மட்டும் ஃபைல் பண்றது கிடையாது. அவங்க ஃப்ரெஷ்ஷா கூட ஒரு சூட் ஃபைல் பண்ணலாம். சூட் ஃபைல் பண்ணிட்டு இந்த கேஸ் நடந்தது பாத்தீங்களா ஃப்ராடுலண்டா அவங்க வந்துட்டு நோட்டீஸ் சம்மன்ஸ் சப்ரஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சப்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அப்பீலும் போயிட்டு அங்கேயும் இந்த ஒரு ஆர்டரை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 இருக்குது நம்ம. பட் we are concentrating only on set aside the ex parte degree. இன்னும் சொல்ல போனா இந்த 3 ரொம்ப ஈஸியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா set aside the ex parte degree தான். நெக்ஸ்ட் சித்ரா பிரஹலாதன் versus N Pankajakshan Pillai. Where there was delay of 669 days of filing application for setting aside ex parte decree, defendant ought to be granted an opportunity to contest the case on merits and file written statement. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் within 30 days the restoration petition has set aside petition has to be filed.
அதை தாண்டி எத்தனை நாள் ஃபைல் பண்றாங்களோ கண்டோன் டிலே பெட்டிஷன் அட்டாச் பண்ணணும்ன்றது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 69 days டிலே ஆயிருக்குது. பட் தி கோர்ட் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ரீசனை கேட்டு they are giving an opportunity. ஓகே 69 days கண்டோன் பண்ணிட்டு அந்த பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க and they were allowed to file the written statement. Next, Nahar Enterprises versus Hyderabad Albin Limited. The order setting aside ex parte decree need not be wholly unconditional one. The imposition of condition is permissible under order 9 rule 13 of the code. So இப்போ ஒரு பெட்டிஷன் அலோவ் பண்றாங்க அப்படின்னா ஒரு கண்டிஷனுமே இல்லாம அலோவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. கண்டிஷன் கேன் பி இம்போஸ். காஸ்ட் சொல்லலாம், இந்த அமௌண்ட் காஸ்ட் பே பண்ணுங்க அப்பதான் நாங்க அக்செப்ட் பண்ணுவோம், அப்பதான் பெட்டிஷனா நாங்க ஆர்டரை செட்டில் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ இட்ஸ் நாட் நெசசரி தட் it should always be unconditional one அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதோட ரூல் 13 அப்படின்றது முடிஞ்சு போகுது. ஸோ நம்ம இந்த ரூல் 9 ஆர்டர் 9 அப்படின்றது முடிஞ்சு போகுது, ரூல் 13 முடியுது. இதுல 3 விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவா பார்த்துருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் 9 ரூல் 7, ஆர்டர் 9 ரூல் 9, ஆர்டர் 9 ரூல் 13. இந்த 3த்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா இது 3மே நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற பெட்டிஷன்ஸ். set aside ex parte order, set aside ex parte decree rule 13 la varadu, order 9 rule 9 la restoration petition. Next rule 14, no decree to be set aside without notice to opposite party. No decree shall be set aside on any such application as aforesaid unless notice thereof has been served on the opposite party. எதிர் தரப்பினருக்கு அறிவிப்பு கொடுக்காமல் தீர்ப்பாணையை ரத்து செய்தல் கூடாது. தீர்ப்பாணையை ரத்து செய்வதற்காக பிரதிவாதி மனு தாக்கல் செய்யும் போது வாதிக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டும். அப்படி அறிவிப்பு கொடுக்காத போது தீர்ப்பாணையை ரத்து செய்தல் கூடாது. ஓகே, ஒரு டிகிரியை வந்து செட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஃபைல் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டி ஷுட் பி given நோட்டீஸ். அதாவது இந்த ஆர்டர் 9 ரூல் 13 ஃபைல் பண்றோம் அப்படின்னாலே நம்ம வந்து யாருக்கு சாதகமா அந்த கேஸ் முடிஞ்சிருக்கு, பிளைண்டிஃப்க்கு சாதகமா முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ பிளைண்டிஃப் ஹேஸ் டு பி நோட்டிஃபைடு. அவங்க பிளைண்டிஃபோ இல்ல பெட்டிஷனர் ஏதோ ஒரு பெட்டிஷன்ல இதுவா இருக்கான். So, opponent party should be notified about the pendency of this particular petition. So, ஒரு petition நம்ம ஃபைல் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரியப்படுத்தணும். அவங்க நோட்டீஸ் கொடுக்காம எந்த ஒரு ஆர்டரும் பாஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆர்டர் should be passed in this petition. The rule is imperative that no ex parte decree can be set aside without notice to the opposite party so as to give him an opportunity to be heard. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஏன்னா அப்போதான் வந்து நமக்கு தெரியும் அவங்க எந்த காரணத்தினால எக்ஸ் பார்ட்டி டிகிரி அவங்க ஃபேவர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, இவங்களோட ஃபிளா என்னன்றது தெரியும். இப்ப நம்ம நிறைய கேஸ் லாஸ் பார்த்தோம் இல்லையா ரூல் 13 கீழே. ஸோ அந்த ரூல் 13 கீழே என்ன கேஸ் பார்த்த கேஸ் லாஸ் சிலது வந்துட்டு வாண்டடா சைன் பண்ணாம ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்ப தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்க கோர்ட்டுக்கு வந்து இல்லைங்க நாங்க நோட்டீஸ் ப்ராப்பரா சர்வ் பண்ணோம் பட் தே avoided from receiving the notice. அது மட்டும் இல்லாம அவங்க தான் வேணும்னே வராம விட்டாங்க. அந்த ரீசன் எல்லாம் நமக்கு எப்ப தெரியும் பாத்தீங்கன்னா only if the notice is served to the opponent party. Okay, so இதோட ஆர்டர் 9 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. so ஆர்டர் 9 ரொம்ப கேர்ஃபுல்லா படிச்சுக்கணும். it's very important for the practitioners. order 10, examination of parties by the court. ரூல் 1 இது ரொம்ப சின்ன ஆர்டர் தான், ஒரு 4 ரூல்ஸ் தான் இருக்குது. இதுல ஆர்டர் ரூல் 1, ascertainment whether allegations in pleadings are admitted or denied. At the first hearing of the suit, the court shall ascertain from each party or his pleader whether he admits or denies such allegations of fact as are made in the plaint or written statement of the opposite party and as are not expressly or by necessary implication admitted or denied by the party against whom they are made. The court shall record such admissions and denials. வாதுரைகளில் சொல்லப்பட்டவை ஏற்கப்படுகின்றனவா அல்லது மறுக்கப்படுகின்றனவா என்று விசாரித்து அறிந்து கொள்ளுதல். வழக்கின் முதல் நாளில் ஒவ்வொரு தரப்பினர்களிடமிருந்தும் அல்லது அவருடைய வழக்கறிஞரிடமிருந்தும் வழக்குரையில் அல்லது எதிர் தரப்பினரின் எதிர் வழக்குரையில் குறிப்பிடப்பட்டவைகளை வாதி பிரதிவாதி ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது மறுக்கிறாரா என்பதை நீதிமன்றம் விசாரித்து அறிந்து கொள்ளுதல் வேண்டும். நீதிமன்றம் வாதி பிரதிவாதி ஏற்றதையும் மறுத்ததையும் பதிவு செய்தல் வேண்டும். கேஸ ஃபைல் பண்ணிடுறாங்க, ஓகேவா? பிளைண்ட் டாக்குமெண்ட் மட்டும்தான் டிஃபெண்டன்ட்ஸ்க்கு ரீச் ஆயிருக்குது. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் ஹியரிங்ல கோர்ட் கேன் क्वेश्चन தி பார்ட்டிஸ். பிளைண்ட்ல சொல்லிட்டதெல்லாம் உண்மையா, ஓகே பிளைண்ட்ல சொல்லிட்டதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபெண்டன்ட் கிட்ட கேட்கலாம். ஓகே,
அவங்க எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எந்த அளவுக்கு டினை பண்றாங்க அப்படின்ற ரெண்டு விஷயத்தையுமே வந்துட்டு நம்ம ஜட்ஜ் வந்து எழுதிப்பாங்க. ஓகேவா, ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் தி டிஃபெண்டன்ட் இஸ் அட்மிட்டிங் டு சம் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா எந்த விஷயம் வரைக்கும் அட்மிட் பண்ணிக்கிறாங்களோ அதெல்லாம் விட்டுட்டு அட்மிட் பண்ணாத விஷயத்துக்காக மட்டுமே கேஸ் நடத்துவாங்க. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு என்னன்னா ப்ளீடிங்ஸ் அட்மிட் பண்றாங்களா டினைலா டு ப்ரொசீட் வித் தி கேஸ் இன் மச் ஃபாஸ்டர் வே, அதுக்காக தான் இந்த ரூல் 1 வச்சிருக்காங்க. Kapil Court Tax Private Limited versus Husband's Law. The resort to Rule 1 of Order 10 of the Code is necessary only in cases where the court finds that the plaintiff or the defendant has failed to expressly or impliedly admit or deny any of the allegations made against him by the other party. Examination under this rule will not be necessary when the pleadings of each party have been fully traversed by the other party. அதாவது இந்த ரூலை நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, பிளைன்டிஃப் அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தையோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல டிஃபெண்டன்ட் சொல்ல வேண்டிய விஷயத்தையோ கிளியரா அவங்க அட்மிட் பண்றது டினை பண்றது பண்ணிட்டாங்கன்னா இந்த ரூலுக்கான அவசியமே கிடையாது. எந்த நேரத்துல அவங்க கிளியரா அட்மிட் பண்றதோ டினைலோ ஸ்பெசிபிக்கா இல்லையோ அந்த நேரத்துல கோர்ட்ல இந்த கொஸ்டினை கேட்பாங்க டு அசர்டைன் தி தேர் அட்மிஷன் ஆர் டினையல். ரூல் 1A, இந்த ரூல் 1A, ரூல் 1B, ரூல் 1C எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஆர்பிட்ரேஷன் கன்சிலியேஷன் சொல்லிட்டு ஏடிஆர் ப்ராசஸை என்கரேஜ் பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க. So rule 1A, direction of the court to opt for any one mode of alternative dispute resolution. After recording the admissions and denials, the court shall direct the parties to the suit to opt either mode of the settlement outside the court as specified in subsection 1 of section 89. On the option of the parties, the court shall fix the date of appearance before such forum or authority as may be opted by the parties. கோர்ட்ல இந்த அட்மிஷன் டினையல் அப்படின்றத அசர்டைன் பண்ணினதுக்கு அப்புறம் எந்த கோர்ட்டுக்கு அதாவது கோர்ட் கேன் கிவ் தெம் சாய்ஸ். நீங்க வந்து இந்த கேஸ ஏடிஆர் ப்ராசஸ் வேற ஏதாவது ப்ராசஸ் மூலியமா நடத்திக்கிறீங்களா, கன்சிலியேஷன், மீடியேஷன், லோக் அதாலத் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல நடத்திக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாய்ஸ கொடுக்கணும். அப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ப்ராப்பர் ஃபாரமுக்கு அந்த கேஸ அனுப்பிடணும். ஓகேவா. The provision of Rule 1A of Order 10 of Court requires the court to give the option to the parties to choose any of the area processes. So இங்க பாத்தீங்க இது வந்துட்டு Afcons Infrastructure Limited versus Cherian Marquet Construction Company Private Limited cases சொல்லிருக்காங்க 2010. அதாவது court shall only advise them, இல்லைன்னா சொல்லதான் முடியுமே தவிர ஏதாவது ஒரு ஏரியா ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா ஆர்பிட்ரேஷன்ல தான் பண்ணணும், கண்டிப்பா கன்சிலியேஷன்ல தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா எதையும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஒரே சாய்ஸ், அதாவது ஏதாவது ஒண்ணுத்துல பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கதான் முடியும். An insertion of this rule is consequential to the insertion of subsection 1 of section 89, which makes it obligatory upon the court to refer the dispute for settlement by way of arbitration, conciliation, judicial settlement, including settlement through lok adalat or mediation. So இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில நீங்க கேஸ் செட்டில் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான ஒரு ஆப்ளிகேஷனை செக்ஷன் 89 clause 1ல சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்ப தமிழ்ல பிரச்சனை தீர்வுக்கான வகைகளில் ஏதேனும் ஒன்றை விரும்பி ஏற்க நீதிமன்றம் உத்தரவிடுதல். ஏற்புகளையும் மறுப்புகளையும் பதிவு செய்த பின்னர் பிரிவு 89 உட்பிரிவு 1 குறிப்பிட்டபடி நீதிமன்றத்திற்கு வெளியே முடிவு செய்யப்பட்ட ஒன்றை வழக்கு தரப்பினர்கள் ஏற்றுக்கொள்ள நீதிமன்றம் கட்டளையிட வேண்டும். வழக்கு தரப்பினர்களின் விருப்பப்படி அத்தகைய மன்றம் அல்லது அதிகார நிலையினரிடம் முன்னிலையாகிட நீதிமன்றம் தேதியை நிர்ணயம் செய்ய வேண்டும். ரூல் 1B. ஸோ இது எல்லாமே ரூல் ஏ, ரூல் 1A, ரூல் 1B, ரூல் 1C மூணுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா செக்ஷன் 89 clause 1ஓட ஆட் பண்ணி இன்சர்ட் பண்ணினதுனால தான் இதையும் கொண்டு வந்திருக்காங்க இந்த அமெண்ட்மெண்ட்ல. Appearance before the conciliatory forum or authority where a suit is referred under Rule 1A, the parties shall appear before such forum or authority for conciliation of the suit. ஸோ எந்த ஃபாரம் பத்தி இவங்க கேட்டு கோர்ட் வந்து ஆர்டர் பண்றாங்களோ அந்த கோர்ட்ல அந்த ஃபாரம்ல போயிட்டு அவங்க ஃபர்தரா நெக்ஸ்ட் இயரிங்ல இருந்து அப்பியர் ஆகணும். சமரச மன்றம் அல்லது அதிகார நிலையினரிடம் முன்னிலையாதல். விதி 1A கீழ் வழக்கொன்று அனுப்பப்பட்டிருக்கும் போது வழக்கு தரப்பினர்கள் அத்தகைய மன்றம் அல்லது அதிகார நிலையினரிடம் முன்னிலையாதல் வேண்டும். Next, 1C. Appearance before the court consequent to the failure of efforts of conciliation. Where a suit is referred under Rule 1A and the presiding officer of conciliation forum or authority is satisfied that it would not be proper in the interest of justice to proceed with the matter further
then it shall refer the matter again to the court and direct the parties to appear before the court on the date fixed by it. Suppose court அந்த ப்ராப்பர் அந்த ஃபாரம்ல கண்டினியூ பண்றாங்க. கண்டினியூ பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இந்த இடத்துல நடக்கிறது செட் ஆகாது, யூஸ் இல்ல அப்படின்றத நினைக்கிறாங்கன்னா திருப்பியும் அந்த கேஸ எந்த கோர்ட்ல இருந்து அனுப்பினாங்களோ அந்த ரெகுலர் கோர்ட்கே திருப்பி அனுப்பிடுவாங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் போது பார்ட்டிஸ் கேன் அப்பியர் பிஃபோர் த ரெகுலர் கோர்ட். ஓகே, சமரசத்திற்கான முயற்சி தோல்வியுற்றதன் விளைவாக நீதிமன்றத்தில் முன்னிலையாதல். வழக்கொன்று விதி ஒன்றின் கீழ் அனுப்பப்பட்டிருக்கும் போது அதனை மேற்கொண்டு நடத்துவது நீதியின் நலனுக்கு உகந்ததல்லவென்று சமரச மன்றத்தின் தலைமை அதிகாரி அல்லது அதிகார நிலையினர் கருதிடும் போது அந்த வழக்கை மீண்டும் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்து அந்த நீதிமன்றத்தில் தான் குறிப்பிடும் தேதியில் வழக்கு தரப்பினர்கள் முன்னிலையாகிட உத்தரவிடுதல் வேண்டும். Rule 2. Oral examination of party or companion of party. At the first hearing of the suit, the court shall, with a view to elucidating matters in controversy in the suit, examine orally such of the parties to the suit appearing in person or present in court as it deems fit, and may orally examine any person able to answer any material question relating to the suit by whom any party appearing in person or present in court or his pleader is accompanied. First நான் இது தமிழ்ல சொல்லிடுறேன். தரப்பினரை அல்லது தரப்பினருடன் வந்தவரை வாய்மொழியாக விசாரித்தல். வழக்கின் முதல் நாளில் நீதிமன்றம் நேரில் முன்னிலையாகி இருக்கிற தரப்பினர்களில் வழக்கில் உள்ள விடயங்களை தெளிவுபடுத்தும் பொருட்டு அது தக்கதென கருதுபவர்களை வாய்மொழியாக விசாரணை செய்தல் வேண்டும். மற்றும் வழக்கு சம்பந்தமாக முக்கியமான கேள்வி எதற்கும் பதில் அளிக்க வல்லவரும் நேரில் முன்னிலையாகி இருக்கிற வழக்கு தரப்பினர் எவருடனும் அல்லது அவருடைய வழக்கறிஞருடன் வந்திருக்கின்ற நபர் எவரையும் வாய்மொழியாக விசாரணை செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஹியரிங் அன்னைக்கு கோர்ட்ல பார்ட்டிஸ் பிரசன்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேட்கலாம், இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, இல்லைன்னா இந்த ஏதாவது ஒரு விஷயங்களை பத்தி ஏதாவது ஒரு கிளாரிபிகேஷன் தேவைப்படுதுன்னா அந்த பார்ட்டிஸ் கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அட்வொகேட்ஸ் கூட அந்த விஷயத்தை பத்தி கிளாரிஃபை பண்றதுக்காக யாராவது பர்சன் அவைலபிளா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கோர்ட்ல கேட்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்ரூல் 2ல at any subsequent hearing, the court may orally examine any party appearing in person or present in court or any person able to answer any material question relating to the suit by whom such party or his pleader is accompanied. பிந்திய வாய்தா நாளில் நேரில் முன்னிலையாகி இருக்கிற தரப்பினர் எவரையும் அல்லது தரப்பினருடன் வந்திருக்கின்ற அல்லது அவருடைய வழக்கறிஞருடன் வந்திருக்கின்ற நபரிடம் வழக்கு சம்பந்தமாக முக்கியமான கேள்வி எதற்கும் பதில் அளிக்க நீதிமன்றம் வாய்மொழியாக விசாரணை செய்யலாம். அதாவது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹியரிங் டேட்டை பத்தி நம்ம வந்து சப்ரூல் 1ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரூல் ஹியரிங் முடிச்சு வேற எந்த ஒரு அட்ஜர்ன்மெண்ட் டேட்ஸ் ஹியரிங் டேட்ஸ்லயுமே வந்துட்டு பார்ட்டி யாராவது பிரசென்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பார்ட்டி கிட்டயோ இல்லைன்னா அட்வொகேட்டோட கூட அந்த பர்சன் யாரா அக்காம்பனி பண்ணிருக்கும் போது ஏதாவது கிளாரிபிகேஷன் தேவைன்னா அப்ப கோர்ட்ல கேட்க முடியும், அந்த கொஸ்டின்ஸை கேட்க முடியும். தி கோர்ட் மே இஃப் இட் திங்ஸ் ஃபிட் put in the course of an examination under this rule questions suggested by either party. விசாரித்ததை எழுதுது. இந்த விதியின்படி விசாரணை செய்யும் போது வழக்கு தரப்பினர்களிடம் நீதிமன்றம் தான் தக்கதென கருதும் கேள்விகளை கேட்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் போதும் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா ரெண்டு பார்ட்டி, அதாவது பிளைண்டிஃப் கிட்டயும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், டிஃபெண்டன்ட் கிட்டயும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ஏதாவது ஒரு கிளாரிபிகேஷன் தேவைப்படுது, ஏதாவது கான்ட்ராடிக்டரியா இருக்கு, இல்லைன்னா ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுதுன்னா பார்ட்டிஸ் கிட்டயோ இல்லைன்னா பார்ட்டிஸ் அக்காம்பனி பண்ணிட்டு வந்திருக்க விஷயம் தெரிஞ்சவங்களையோ வந்துட்டு கோர்ட்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த சப்ரூல் 1, 2, 3 சொல்றோம். ஸோ சப்ரூல் 1க்கும் சப்ரூல் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து அட்மிஷன் அண்ட் டினைல் பத்தி பார்த்தோம். இதுல வந்துட்டு நம்ம ஓரல் எக்ஸாமினேஷன் ஆஃப் பார்ட்டி பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். Rule 1 relates to allegations made in the pleadings, whereas there is no such limit in Rule 2. The examination may be as to any material question. So Rule 1 அப்படின்றது வெறும் plaint written statement சொல்லப்பட்டிருக்க ஏதாவது ஒரு ப்ளீடிங்ஸ் பொறுத்ததா இருக்கும். அதாவது அலிகேஷன்ஸ் அப்படின்னா அதுல சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் அதை பத்தினதா இருக்குமே தவிர மட்டுமே தான் இருக்குமே தவிர ரூல் 2ல அந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, எதை பத்தி வேணாலும் கேட்கலாம். Then Rule 1 provides for the examination of the party or his pleader, whereas Rule 2 provides for the examination of any person by whom the party or his pleader is
accompany. So rule 1 வந்துட்டு ஒன்னு advocate இல்லனா அந்த பார்ட்டி சம்பந்தப்பட்ட பார்ட்டி plaintiff or defendant மட்டும் தான் கேட்க முடியும். பட் ரூல் 2 அப்படின்றது கூட வந்திருக்காங்க இல்லையா அவங்கள கூட கேட்க முடியும். Lastly, the statement under rule 1 by the party or his pleader is conclusive against the party, whereas the statement made under rule 2 by the companion of the party is not conclusive against the party. ரூல் 1 வந்துட்டு பார்ட்டிஸ் சொல்றாங்க plaintiff இல்லனா defendant, admission இல்லனா denial பத்தி சொல்றாங்க. ஓகே, சோ அவங்க சொல்ற விஷயம் வந்து கன்க்ளூசிவ், கோர்ட்ல அப்படியே எடுத்துப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. பட் ரூல் 2ல கம்பேனியன்ஸ் கேக்குறாங்கல, கூட ஒருத்தங்க வராங்கல்ல, அவங்க சொல்ற விஷயம் பார்ட்டிக்கு சாதகமா இருக்கு பாதகமா இருக்குது அப்படின்றத எடுத்துக்க மாட்டாங்க. சோ அது வந்து சும்மா ஒரு क्वेश्चनா ஒரு கிளாரிஃபிகேஷன்காக கேக்குறாங்களே தவிர it can no way affect the parties. Rule 2 has been substituted to make it obligatory on the part of the court to examine the party appearing in person or present in court for elucidating the matters in controversy. So இத வந்து எதுக்காக சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன், ஏதாவது ஒரு சின்ன டவுட்ஸ்லாம் இருக்குன்னா அதை எலுசிடேட் பண்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. Kapil Corpax Private Limited versus Harman Lal. The object of oral examination under Rule 2 of Order 10 of Code is to ascertain the matter in controversy in suit and not to record evidence or to secure admission. So இது வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி இருக்குன்னா அதை பத்தி கேட்பாங்களே தவிர இது வந்து எவிடன்ஸால வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அட்மிஷனாவும் கவுண்ட்ல பண்ண மாட்டாங்க. ஏன்னா this is being given by the complainant and not by the parties. The statement made by the party in an examination under Rule 2 is not under oath and is not intended to be a substitute for a regular examination under oath under Order 18 of the Code. So எப்படி ஒரு விசாரணை எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் போது ஓத் எடுத்துட்டு அவங்க சொல்றாங்களோ அதுக்கு ஈக்குவலா இந்த ரூல் 2ல சொல்ற விஷயங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. The power under Rule 2 of Order 10 of the Code cannot be converted into a process of selective cross-examination, and the court before the party has an opportunity to put forth this case as the trial. So இந்த பவர் Order 10 Rule 2ல சொல்லியிருக்க விஷயங்களை வந்துட்டு கிராஸ் எக்ஸாமினேஷனுக்காகவும் அவங்க பெருசா அதை யூஸ் பண்ண முடியாது, அந்த பார்ட்டிக்கு அகைன்ஸ்ட் அதை யூஸ் பண்ண முடியாது. Rule 3. Substance of examination to be written. The substance of the examination shall be reduced to writing by the judge and shall form part of the record. So என்ன questions கேட்டாங்கனாலும், என்ன பார்ட்டி ஆகட்டும், அட்வொகேட் ஆகட்டும், இல்லைன்னா கம்பேனியன் ஆகட்டும், யார் என்ன பதில் சொல்லியிருந்தாங்கனாலும் அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஜட்ஜ் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கணும், அதாவது எழுதிக்கணும். விசாரணையின் சாராம்சத்தை விசாரித்ததை எழுதுதல் வேண்டும். விசாரணையின் சாராம்சத்தை நீதிபதி எழுத்தில் எழுதுதல் வேண்டும். அவ்வாறு எழுதப்பட்டதை பதிவு கட்டின் ஒரு பகுதியாக வைத்தல் வேண்டும். Next, Rule 4. Consequence of refusal or inability of pleader to answer. Where the pleader of any party who appears by a pleader or any such person accompanying a pleader as is referred to in Rule 2 refuses or is unable to answer any material question relating to the suit which the court is of opinion that the party whom he represents ought to answer and is likely to be able to answer if interrogated in person, the court may postpone the hearing of the suit to a date not later than 7 days from the date of first hearing and direct that such party shall appear in person on such day. பதில் அளிக்க வழக்கறிஞர் மறுத்ததன் விளைவு அல்லது இயலாமையின் விளைவு. வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகிற தரப்பினர் வழக்கறிஞர் அல்லது இரண்டாவது விதியில் குறிப்பிடப்பட்டவாறு ஒரு வழக்கறிஞருடன் வருகிற நபர் வழக்கு சம்பந்தமாக முக்கியமான கேள்விக்கு பதில் அளிக்க மறுக்கும் போது அல்லது அளிக்க அவரால் இயலாத போது வழக்கு தரப்பினர் நேரில் கேள்விக்கு பதில் அளிக்க வேண்டியது என்றும், அந்த தரப்பினர் நேரில் கேள்வி கேட்கப்பட்டால் அதற்கு அநேகமாக பதில் அளிக்க கூடும் என்றும் நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணையை மற்றொரு நாளுக்கு மாற்றி வைத்து அந்த நாளில் அத்தகைய தரப்பினர் நேரடியாக முன்னிலையாக வேண்டும் என்று உத்தரவிடலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டு அந்த பார்ட்டியோ அந்த அட்வொகேட்டோ இல்லைன்னா கம்பேனியனோ யாராலையாவது ஆன்சர் பண்ண முடியாம இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டேட்க்கு போஸ்ட்போன் பண்ணி அந்த பர்டிகுலர் டேட்ல, அதாவது அந்த ஒரிஜினல் பார்ட்டிஸை கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கோர்ட் நினைச்சாங்க அப்படின்னா they can postpone the case to some other date and can instruct the parties, can order the parties to appear on that particular date and to answer the questions. If such party fails without lawful excuse to appear in person on the day so appointed, the court may pronounce judgment against him
or make such order in relation to the suit as it thinks fit. அந்த மாதிரி ஒரு ஆர்டரை சொல்லி அந்த பார்ட்டி ப்ராப்பர் எக்ஸ்கியூஸ் இல்லாம வராம விட்டுட்டாங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் கேன் பி ப்ரொனவுன்ஸ்ட் அகைன்ஸ்ட் ஹிம். அவ்வாறு நிர்ணயிக்கப்பட்ட நாளன்று நியாயமான காரணம் இல்லாமல் அத்தகைய தரப்பினர் நேரில் முன்னிலையாக தவறினால் நீதிமன்றம் அவருக்கு எதிராக தீர்ப்பு பகரலாம் அல்லது வழக்கு சம்பந்தமாக அது தக்கதென கருதுகிற வேறு கட்டளைகளை பிறப்பிக்கலாம். Vikas Agarwal versus Anuba 2002 case. The provision under Order 10 is an enabling provision providing that the court at the first hearing of the suit shall ascertain from each party about their pleadings. It does not in any manner place any bar on the powers of the court to seek clarification from any party in an appropriate case at any date earlier than one fixed for framing of issues so as to advance the interest of justice. It would not be in violation of Order 10 Code of Civil Procedure or in conflict thereof. ஸோ ஆர்டர் 10 அப்படின்றது கோர்ட் தன்னோட ப்ரொசீடிங்ஸை ஈஸியா பண்றதுக்காக இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ளீடிங்ஸ்ல பார்ட்டிஸ் எந்த அளவுக்கு கிளியரா இருக்கிறாங்க அப்படின்றதையும் அசர்டைன் பண்றதுக்காக இருக்கு. மோரோவர் திஸ் வில் நாட் பார் ஃபர்தரா உங்க கொஸ்டின்ஸ் கேட்கறத பத்தியோ இல்லைன்னா ட்ரையலுக்கு முன்னாடி கோர்ட்ல ஜட்ஜஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறதையோ வந்துட்டு எந்த ஒரு லாவுமே வந்து பார் பண்ணல. ஓகேவா? திஸ் இஸ் பீங் டன் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ அவங்க வந்து அன்னவேரா ஏதாவது ஒரு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிட்டே போறாங்க வித்வுட் ஹேவிங் எனி குட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா அந்த நேரத்துல கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா எவ்ரிதிங் கேன் பி டன். ஓகே, சிம்பிளி டிராகிங் தி கேஸ், அட்வொகேட்ஸ் ஆர் டிராகிங் தி கேஸ் அப்படின்ற போது ஜட்ஜ் கேன் ask questions to the parties regarding the content of the case. So அந்த நேரத்துல கேட்கும்போது the judge will get to know, okay, கேஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, வாட் ஆர் ஆல் தி ஃபேக்ட்ஸ் அப்படின்றது தெரியும். ஸோ திஸ் வில் நாட் பார் ஃபர்தரா எக்ஸாமினேஷன் பண்றதை பத்தி என்னைக்கும் பார் பண்ண போறது இல்லை. அண்ட் திஸ் இஸ் பீங் டன் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒன்லி. This rule is a penal provision and before the courts can apply it, its terms have to be strictly complied with. Under this rule, an order directing a party to appear in person can only be made if the pleader who represents him has refused or is unable to answer material questions. So இந்த ரூல் பாத்தீங்கன்னா only if advocate is not able to answer, parties ஒரு டைரக்டா வந்து அப்பியர் ஆக சொல்லுவாங்க. மற்ற நேரத்துல அப்பியர் ஆக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் திஸ் should be strictly followed. ஏன்னா பார்ட்டிஸும் டைரக்டா அப்பியர் ஆகி அவங்களாலே எதுவும் சொல்ல முடியலன்னா இல்லைன்னா பார்ட்டிஸ் டைரக்டா அப்பியரே ஆகாம விட்டுட்டாங்கன்னா the case will be decided against the parties. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆர்டர் 10 பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட ஆர்டர் 10 முடிஞ்சிருது. ஆர்டர் 10 இஸ் வெரி ஸ்மால். Ascertaining the facts of the case, allegations given by the illana averments given by the plaintiff and the defendants, whether they are admitting to it or denying to it. So இதெல்லாம் பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ADR ப்ராசஸ்க்கு ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. பிகாஸ் ADR அப்படின்றது காஸ்டும் கம்மி, அது மட்டும் இல்லாம டைம் கன்சியூம் பண்ணாது. அன்லைக் இன் கேஸ் ஆஃப் சிவில் கேசஸ், அன்லைக் civil cases being conducted in regular court. ஸோ இது எல்லாத்தையுமே ஆர்டர் 10ல நமக்கு கொடுத்துருக்காங்க.